Hello everyone, welcome to Kumar Academy. So நான் சதீஷ் குமார், I'm a civil service trainer. ஸோ நான் உங்களுக்கு சிவில் சர்வீஸ்க்காக கிளாஸ் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்குறோம். ஓகே, அதில் இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வேர்ல்டு பிட்வீன் டூ வார்ஸ், தட் இஸ் between 1939 to 1919 to 1939, that is after first world war முடிஞ்சிட்ட பிறகுலேருந்து செகண்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஏரியாவில் நான் ஏற்கனவே சில லெசன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் ரஷ்யா எப்படி இருந்துச்சு, ஜெர்மனி எப்படி இருந்துச்சு, இட்டாலி எப்படி இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட்டாலியை தனியாக படிக்கணும், ரஷ்யாவை தனியாக படிக்கணும், அதனால் அது தனியாக கொடுத்தேன். இன்றைக்கி நம்ம அப்படியே மொத்தமாக அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அன்ஃபோல்ட் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்ஃபேக்ட் நம்ம அதில் இட்டாலியில் பார்த்தது, ஜெர்மனியில் பார்த்தது ஒன்று ரெண்டு இங்கே இருக்கும். பட் ஆனால் இது மோர் ஜென்ரல் கவரேஜாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி வர்ற இந்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதான் என்னுடைய பர்பஸ். என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், ஸோ வேர்ல்டு ரிலேஷன்ஸ் 1919 to 1939, இதை ஒரு ரெண்டு ஃபேஸாக பிரிக்கலாம். ஓகே, 1919 to 1933. இந்த 1933 ஏன் பிரிக்கிறோன்னா, அந்த 1933 ஜெர்மனியில் ஹிட்லர் வருவார். ஓகே, அது வரைக்கும் எப்படி நடந்துச்சு, ஹிட்லர் வந்துட்ட பிறகு 1933 to 39 எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 1919 to 1933 ஒரு மூணு இதாக பிரிக்கலாம். 1919 to 23, 1923 to 29, 1930 to 33. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பேஸை பார்க்கலாம். ஓகே, 1919 to 1923 இந்த பீரியடை ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பீரியட் ஆஃப் டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கு. அந்த முடிஞ்சிட்ட பிறகு ட்ரீட்டி போடுறாங்க. அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சிலிஸ் நிறைய பேருக்கு அதிருப்தி, முக்கியமாக ஜெர்மனிக்கு மிகப்பெரிய அதிருப்தி. இன்ஃபேக்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சிலிஸ் மட்டும் போட மாட்டாங்க, இன்னும் நிறைய ட்ரீட்டி போடுவாங்க. ஓகே, துருக்கி கூட ஒரு ட்ரீட்டி போடுவாங்க, ட்ரீட்டி ஆஃப் செவிரிஸ்னு. இட்டாலி கூட ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. இப்போ என்னென்னா, துருக்கி இட்டாலி இவங்க ரெண்டு பேருமே டிஸாட்டிஸ்ஃபைட். ஏற்கனவே ட்ரீட்டி ஆஃப் வெர்சிலிஸில் அவங்க டோட்டலி டிஜெக்டட் ஜெர்மனி. அதே மாதிரி துருக்கி இட்டாலி, நான் உங்களுக்கு நீங்கள் பழைய கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அவங்க பயங்கரமாக எதிர்பார்த்து வருவாங்க, ஆனால் ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்காதுட்டு. துருக்கி அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் துருக்கி ஆக்சுவலாக இதனால் அங்கே ஒரு பெரிய விஷயங்கள்லாம் வரும், யங் டர்க் மூமெண்ட் அப்படின்லாம் வரும். அது என்னங்கிறத தனியாக ஒரு கிளாஸில் போடுறேன். துருக்கியில் என்ன நடந்துச்சு, இன்ஃபேக்ட் அது கூட ஒரு கேள்வியாக வரும், துருக்கியில் என்ன நடந்துச்சுட்டு. ஸோ துருக்கிலையும் டென்ஷன், இட்டாலிலையும் டென்ஷன். ஓகே, ஸோ இட்டாலி சூன் இட் கேம் அண்டர் முசோலினி. அவர் என்னென்னலாம் பண்ணாருங்கிறத நம்ம போன கிளாஸில் இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இட்டாலியில் என்னென்னலாம் பண்ணி அவர் மேலே வந்தார், எப்படி என்னென்னலாம் பண்ணார். ஓகே, ஸோ இட்டாலியில் அவர் நிறைய பிரச்சனை பண்ணார். ஓகே, அதே மாதிரி ஜெர்மனியில் ட்ரீட்டி ஆஃப் வெர்சிலிஸ் படி போட்ட ட்ரீட்டி படி ஜெர்மனி நிறையா பணம் கட்ட வைப்பாங்க. ரிப்பரேஷன் வார் கில்ட் அவங்க மேலே போட்டுட்டு அவங்க நிறையா பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த ரிப்பரேஷன் அவங்க கட்ட முடியாமல் போகிறதுனால பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸ்க்கு இடையில் பிரச்சனை வரும். இப்போ என்னென்னா, இதில் பிரிட்டனுக்கு ஃப்ரான்ஸ்க்கு இடையிலுமே ஜெர்மனியை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது ஒரு பிரச்சனை வரும். ஓகே, நான் சொன்னேன், ஃப்ரான்ஸ் ஜெர்மனி மேலே ஏறி உட்கார ஆசைப்படுவான். என்னென்னா, அவனுக்கு எல்லாத்தையுமே அவன் மேலே பழி போட்டு அவன் தான் அவ்வளோ ரிப்பரேஷன் வாங்கணும்னு விசுப்படுறது. இன்ஃபேக்ட் அவன் என்ன நினைப்பான், ஜெர்மனி இனிமேல் எதிர்க்கவே கூடாது, பவராகவே ஆகக்கூடாதுன்னு நினைப்பான் ஸ்ட்ராங்காக. பட் ஆனால் பிரிட்டிஷ் என்ன நினைப்பான்னா, ஸ்ட்ராங் ஜெர்மனி நல்லதுன்னு நினைப்பான். ஏன்னா ஸ்ட்ராங் ஜெர்மனி இருந்தால் நம்மக்கிட்ட பொருள் எல்லாம் வாங்குவான், ரைட், அது நமக்கு நல்லது அப்படின்னு நினைப்பான். பிரிட்டிஷோட எண்ணம் அப்படி இருக்கும். ஆனால் ஃப்ரான்ஸோட எண்ணம் இவன் இனிமேல் வளர்ந்தானா, ஏன்னா அவன் 2 தடவை அவன் வாரில் தோற்றுருக்கான்ல. 1871 ஒரு தடவை தோற்றுருக்கான், அதுக்கப்புறம் தோற்றுருக்கான். அப்புறம் வேர்ல்டு வார்லேயும் அவனை அடிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் ஸ்ட்ராங்காக ஜெர்மனி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன். ஸோ இது ரெண்டில் இவங்க 2 பேருக்குள்ளையில் ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன் இருக்கும். யார் யாருக்கு இடையில், ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில். அதே மாதிரி
ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு இடையிலையும் பயங்கர ஸ்ட்ரெயினான ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போது இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அந்த டைமில் இருக்கிற லார்ட் ஜார்ஜ்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஃப்ரான்ஸையும் ஜெர்மனியும் ஜெனோவா கான்ஃபரன்ஸ் ஒரு இடத்துல இவங்க 3 பேர் சேர்ந்து பேசுவாங்க. ஓகே, 1922. பட் ஆனால் அந்த ட்ரீட்டி வந்து பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகிடும். அது எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அது ஒர்க் ஆகலை. இன்ஃபேக்ட் அதில் என்ன பிரச்சனைன்னா, ஃப்ரான்ஸ் வந்து அவங்களோட டிமாண்டை குறைக்க மாட்டாங்க, ஜெர்மனியும் எங்களால் இவ்வளோ கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அதான் பிரச்சனை. பிரிட்டிஷ் வந்து ஃப்ரான்ஸ் கொஞ்சம் தளர்க்க எதிர்பார்க்கும், கொஞ்சம் டிமாண்டெல்லாம் கொடுங்க, ஜெர்மனி வளரட்டும், எக்கானமி வளர்ந்தால் நமக்கு நல்லது அப்படின்ட்டு. சரி, இப்போ பாருங்களேன், பிரிட்டிஷ் ஏன் அப்படி சொல்கிறான்னா, இப்போ ஒருத்தன் வளர்ந்தா, இப்போ நம்ம வளர்ந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் வளர்ந்தானா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அவனும் வளர்ந்துறானே அப்படின்னு நினைப்போம். அதை அப்படி நினைக்கக்கூடாது. அதனால் நம்ம குறைஞ்சிருவோமோன்னு நினைக்கக்கூடாது. அவன் வளர்ந்தா இன்னும் நமக்கு நல்லது தான். புரியுதுங்களா? நிறைய பேர் முட்டாள்களாக அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. நம்ம வளர்ந்துட்டோம், இன்னொருத்த வளராமல் இருந்தால் தான் நம்ம நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான். ஃப்ரான்ஸ் வந்து வளர்ந்துட்டோங்கல்ல, ஜெர்மனி வளராமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டி. ஆனால் பிரிட்டிஷ் என்ன நினைக்கும், ஃப்ரான்ஸ் ஜெர்மனி வளர்ந்தானா அவன் நம்மக்கிட்டேருந்து பொருள் வாங்குவான், ட்ரேட் பண்ணலாம், அது மியூச்சுவலாக வளருவோம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரேட் மூலமாக ஒரு சினர்ஜி வரும் இல்லையா? நீ உன் பொருள் அவங்ககிட்ட வைப்பான், அவன் பொருள் அவங்ககிட்ட வைப்பான் உன்னால். ஸோ எக்கானமிலாம் வளர்றது அப்படி தான். இப்போ நம்ம ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா நமக்கு விற்க ஒரு மார்க்கெட் தேவை. ஓகே, இன்றைக்கெல்லாம் ஏன் இங்கே வேர்ல்டெல்லாம் குளோபலைசேஷன் வந்துச்சு, குளோபலைசேஷன் மூலமாக என்னென்ன கண்ட்ரிலாம் பெனிஃபிட் ஆச்சு. இன்ஃபேக்ட் குளோபலைசேஷன் மூலமாக ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அவங்க பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு நினச்சாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பெனிஃபிட்டும் ஆனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஒரு 90s முடிச்சுட்டு 2010 தாண்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட டெவலப்பிங் கண்ட்ரிஸ், குறிப்பாக சைனா அண்டு இந்தியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் குளோபலைசேஷனில் ரொம்ப பெனிஃபிட் அடையுது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு அவ்வளோ பெனிஃபிட் இல்லை. அதனால தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, குளோபலைசேஷனை வந்து மறுபடியும் பேக் அடிச்சுக்கிட்டு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போடணுங்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்கா, யூஎஸில் ட்ரம்ப்பெல்லாம் குளோபலைசேஷனுங்கிறதெல்லாம் கூடாது, பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போடு, டீல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, சரி, இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம். இப்போ நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, பிரிட்டிஷ் அப்படி விரும்பும், அதுக்காக அது முயற்சி பண்ணோம், அதை ஃப்ரான்ஸ் ஒத்துக்காது. அதான் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரான்ஸுக்கும் உள்ள பிரச்சனை. ஸோ இதனால் ரிலேஷன் டெட்டரேட் ஆகும். அப்போது 1922 அந்த டைமில் ஜெர்மனியால் அவனுக்கு வருஷம் கட்டுற அந்த பணத்தை கட்ட முடியாது. அந்த ரிப்பரேஷனுக்கு அவன் மேலே போட்டிருப்பாங்கள்ல, அதை கட்ட முடியாது. இது நம்ம ஏற்கனவே போன காசுலேயே பார்த்தோம். அப்போ அதனால் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணும், உடனே ஜெர்மனியோடைய ரூருங்கிற இடத்த, இண்டஸ்ட்ரியல் ரிச் ரீஜனை கேப்சர் பண்ணும். ஆனால் அது கேப்சர் பண்ணதுனால அது என்ன நடக்கும்னா, ஜெர்மனியில் கரன்சி கொலாப்ஸ் ஆனது தான் மிச்சம். அவனோட மார்க் வேல்யூ குறைஞ்சி ஜெர்மனியில் வந்து இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக போகும். பார்த்தீங்களா, க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், அதாவது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் போயிடும். ஓகே, சூப்பர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் போயிடும். ஸோ அதுதான் நடக்கும். ஓகே, இதுக்கு இடையில் ரஷ்யா பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் முடியறதுக்கு முன்னாடியே விலகிருப்பான். 1917 ஜெர்மனிக்கிட்ட ஒரு ட்ரீட்டி போட்டு விலகிருப்பான். ஓகே, அவன் விலகின உடனே அவன் கம்யூனிஸ்ட்டாக ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறான். அவன்கிட்ட கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் வந்து அவன் கம்யூனிஸ்ட் ஆகிட்டனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அவனை வந்து ஒரு இதாகவே பார்ப்பாங்க, ஒரு சஸ்பிஷனாக. ஸோ இவங்களுக்கு யாருக்குமே ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இருக்கிறது பிடிக்காது. ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க, கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் ஜப்பான், அவனும் எல்லாருமே சேர்ந்து ஃபோர்ஸ் அனுப்புவாங்க. ஒரு 8 கண்ட்ரிஸு ரஷ்யாவில் ஒயிட்டுங்கிற குரூப்புக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ரஷ்யா படிக்கும்போது அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அனுப்பிச்சு ரஷ்யாவில் ஒரு சிவில் வார் நடக்கும். பட் ஆனால் அந்த சிவில் வாரில் ஒரு 1918-20 அந்த டைமில் 20s அந்த டைமில் இன்ஃபேக்ட் இவர் ஜெயிச்சிடுவார், லெனின் ஜெயிச்சிடுவார். அந்த சிவில் வார்ஸை இவங்க சப்போர்ட் பண்ணுற ஒயிட்ஸ் தோற்றுருவாங்க. பட் ஆனால் அவங்க கம்யூனிஸ்ட் வந்ததுனால இவங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கம்யூனிஸ்ட் ஆகாது இல்லையா, இவங்க கேபிட்டலிசம் பேஸ் பண்ண எக்கானமி. ஸோ அதனால் அவங்கக்கிட்டையும் ஒரு சுமூகமான உறவு இருக்காது. ஓகே, அதே மாதிரி வேர்ல்டு வார் முடித்த உடனே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடித்த உடனே பெரிய பெரிய எம்பையராக இருக்கும் இல்லையா,
இந்த ஆப்ஸ்பர்க் எம்பையர்னு ஆஸ்ட்ரியா மற்ற இடங்கள்லாம் இருக்கும்ல, இன்ஃபேக்ட் அதெல்லாம் எடுத்துட்டு இட்டாலி பெருசாக இருக்கும், ஜெர்மனியை இது பண்ணாங்க, சின்னதாக்குனாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, லைக் யூகோஸ்லோவா, செக்கோஸ்லோவேக்கியா, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, போலாண்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்டாக நிறையா இது பண்ணாங்க. ஓகே, இதனோட ரீசன்ஸ் என்னென்னா இதெல்லாம் அந்தந்த ரீஜன் வந்து அந்தந்த பீப்புள் இருக்கிற மாதிரி டெமோக்ராட்னு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே இப்போ செக்குனா எல்லாருமே செக் பீப்புள் இருக்க மாட்டாங்க. அங்கே நிறையா குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஜெர்மன்ஸ் இருப்பாங்க, ஸ்லோவேக்கியன்ஸ் இருப்பாங்க, இன்னும் சில பேர் இருப்பாங்க. போலாண்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருப்பாங்க, ஜெர்மன்ஸ் இருப்பாங்க. ஹங்கேரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜெர்மன்ஸு. ஆஸ்திரியாவில் பார்த்தா ஃபுல்லாக ஜெர்மன்ஸு. ஹங்கேரியாலையும் ஜெர்மன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. யூகோஸ்லோவேலியா அதே மாதிரி தான். யூகோஸ்லோவேலியில் பார்த்தீங்கன்னா செர்ப்ஸு, குரோஷியன்ஸு, ஸ்லோவேனியன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப் இருப்பாங்க. ஸோ இப்போ எந்த இடமுமே பீஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது இந்த விஷயங்கள்னால. அது இல்லாமல் அந்தந்த இடத்துல வேறு சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஆல் திஸ் ஹேப்பன் டூரிங் திஸ் ஏர்லி பீரியடில் நிறைய டென்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் 1919 to 1923 பீரியட் ஆஃப் டென்ஷன்னு சொன்னேன். பட் 1924 to 29 வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் ஜென்ரலாகவே ஒரு பீரியட் ஆஃப் ரிக்கவரி நடக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா அதுக்கப்புறமேட்டா யூரோப்பில் ஃப்ரான்ஸ்லேயும் சரி, ஜெர்மனிலையும் சரி, பிரிட்டன்லேயும் சரி அந்த மாதிரி தலைமை வரும், லீடர்ஸ் மாறுவாங்க. குறிப்பாக ஜெர்மனில் எனக்கு மேலே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் பேர் வந்து குஸ்டாவ் ஸ்ட்ரெஸ்மேன். இவர் வருவார். இப்போ இவர் வர்றது என்னென்னா இவர் வந்து ஒரு ஹார்மனி பீஸ்க்காக விரும்புவார். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட நல்ல சுமூகமான ரிலேஷன் வைக்கணும் அப்படின்னு விரும்புவார். அதாவது பிரிட்டன், ஃப்ரான்ஸோடைய. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்ப்பு காண்பிப்பார். அதே நேரத்தில் ஃப்ரான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க, அங்கே வந்திருக்கவங்களும் அதே மாதிரி எண்ணம் இருக்கும். ஆரம்பத்தில் தான் முடம் பிடிச்சவங்க இருப்பாங்க. இவர் கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால இவர் அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் பீப்பர். இன்ஃபேக்ட் இவருக்கு அதனால் அந்த டைமில் இவருக்கு நோபல் ப்ரைஸ்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த டைமில் இவர் ப்ரீஸ்க்காக பாடுபடுறாருன்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி பிரிட்டிஷில் ராம்சே மெக்டொனால்ட் வந்திருப்பார். அவர் அந்த மாதிரி தான் ஒரு லிபரல் மைண்ட் தாட்டு. ஸோ இப்போ எல்லாருமே லிபரலாக இருக்கிறதுனால பேசி முடிவெடுப்பாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டாய்ஸ் பிளான் ஒன்று வரும். இன்ஃபேக்ட் இவங்களோட எஃபர்ட் தான் இந்த ஸ்ட்ரெஸ்மேன், இவங்க ராம்சே மெக்டொனால்ட், இவங்களோட எஃபர்ட் தான். இந்த டாய்ஸுங்கிறது யாருன்னா ஒரு அமெரிக்கன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் அந்த டாய்ஸ் பிளான் ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த ஜெர்மன் ப்ரிப்பரேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜெர்மனி இனிமேல் அவங்களால வருஷத்துக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கட்டும். ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல், ரைட், வருஷத்துக்கு இவ்வளோ கொடுக்க முடியும்னா அவ்வளோ கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த டாய்ஸ் பிளான் மூலமாக அமெரிக்கா வந்து ஒரு 800 மில்லியன் அந்த மாதிரி இவருக்கு கடனும் கொடுக்கும். ஓகே, ஜெர்மனிக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான உறவு வரும். ஃப்ரான்ஸுக்கும் கொஞ்சம் மணி கிடைக்கும். அவன் அந்த ரூல் வெளியிலேருந்துலாம் வெளியே வருவான், ரைட். ஸோ ஜெர்மனியும் கொஞ்சம் ரிக்கவர் ஆகும். ஏன்னா அவன் பணம் வந்து அவன் எக்கானமி இருக்கிறவன், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டான். அவனால் எவ்வளோ முடியுமோ அதை தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க டாய்ஸ் பிளான் மூலமாக. ஸோ அதனால் இதாகுது. ஸோ இந்த டாய்ஸ் பிளானை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிப்பரேஷனை அந்த ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்க்கு அப்புறம் டிட்டர்மெண்ட் பண்ணாங்களே, அதே $6,600 மில்லியன் தான். பட் ஆனால் இப்போ என்னென்னா ஆரம்பத்தில் வருஷத்துக்கு இவ்வளோ கட்டணும்னு இருக்குல்ல, அதை வந்து ஜெர்மனிக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கட்ட முடியுதோ அவ்வளோ கட்டட்டோங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது ஒன்று. இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கும் 1925ல், லொக்கார்னோ ட்ரீட்டிஸ்னு. லொக்கார்னோங்கிறது ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல எல்லாருமே இன்ஃபேக்ட் இந்த டைமில் நிறைய ட்ரீட்டி நடக்கும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரீட்டி போட்டுவாங்க. அந்த ட்ரீட்டி போட்டு இவங்க இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ளே ஒருத்தவங்க ட்ரீட்டி போட்டு, ஸோ இன்ஃபேக்ட் அது மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு பீஸ் வர்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதுதான் என்ன சொல்லுவாங்க, லொக்கார்னோ ஹனிமூன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா அந்த இடத்துல ஒருத்தவங்களும் சண்டை போடாமல் இருக்கணும். ஒருத்தர் ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனிக்கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும். ஜெர்மனி வந்து போலாண்ட்கிட்ட, ஜெர்மனி வந்து செக்கோஸ்லோவேக்கிட்ட. யூரோப்பில் கச்சமிச்சான்னு இருக்கும். எல்லாருமே எனக்கு அந்த ஸ்டேட்டு வேணும்பாங்க,
எனக்கு இந்த ஸ்டேட் வேணும்பாங்க, எனக்கு இந்த இடம் வேணும்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அதனால் இந்த லொக்கார்னோ ட்ரீட்டிஸ் என்ன பண்ணும், அதில் அந்த ட்ரீட்டி மூலமாக ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி ட்ரீட்டி போட்டுக்கோங்க ப்ரீஸ்க்காக. பட் ஆனால் இன் ரியாலிட்டி இந்த லொக்கார்னோ ட்ரீட்டிலையும் சில ஃபால்ட் இருக்கும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இன்ஃபேக்ட் லொக்கார்னோ ட்ரீட்டியெல்லாம் நம்ம வர்ற ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, அதுக்கு அடுத்து கெல்லாக் பிரையாண்ட் பேக்ட்னு ஒன்று போடுவாங்க. இந்த கெல்லாக் பிரையாண்ட் பேக்ட்னா இது வந்து ஒரு ரெண்டு, அந்த கெல்லாக்ங்கிற ஒரு அமெரிக்கனு, பிரையாண்டுங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு மினிஸ்டர், இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ட்ரீட்டி எதுக்கு போடுவாங்கன்னா, ஸோ இப்போ இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு 1922-23 அந்த டைமில் ஒரு இதுவாக இருக்குது இல்லையா, என்ன சொல்கிறது, டென்ஷன் பீரியடாக இருக்கு இல்லையா. ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா இந்த டிஸ்பியூட்டுக்கு வந்து வார் தீர்வாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரினவுன்ஸ் த வார், இந்த கெல்லாக் பிரையாண்ட் பேக்ட் மூலமாக. அதாவது யாருமே சண்டை போடக்கூடாது, சண்டை மூலமாக சொல்யூஷன் தேடக்கூடாது, யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் போடுவாங்க. அதான் கெல்லாக் பிரையாண்ட் பேக்ட். ஓகே, ரினவுன்சிங் த வார். இதை இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்க தான் சைன் போடுவாங்க. பட் லேட்டராக ஒரு 65 கண்ட்ரிஸ் இதை சைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கெல்லாக் பிரையாண்ட் பேக்ட் மூலமாக எல்லாருமே வாரை ரினவுன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, 65 கண்ட்ரிஸ் சைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, இதில் சப்போஸ் இந்த இந்த சைன் பண்ணுறவங்க இதை மீறினா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல கிளியராக இருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு ஆள் அதை மீறுறாரு அப்படின்னா, அது இன்ஃபேக்ட் இதுக்கு ஜப்பான் இதை சைன் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரீட்டியை, கெல்லாக் பிரையாண்ட் பேக்டை. பட் ஆனால் இது 1926 அந்த டைமில் சைன் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லேயே 1931 ஒரு 5 வருஷத்துலேயே மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணுது. ஸோ அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னென்னா, இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரீட்டியும் ஃபெயிலியராக தான் ஆக போகுது. ஓகே, பட் அட் த மூமெண்ட் ஒரு பீஸ் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த டைமில். ஓகே, அப்புறமேட்டா 1929 யங் பிளான், அந்த யங் பிளான் மூலமாக தான் இதை ஜெர்மனி பே பண்ண வேண்டிய ரிப்பரேஷனை ரெடியூஸ் பண்ணுவாங்க. $6,600 மில்லியன் இருக்கும் இல்லையா, அது வந்து $2,000 மில்லியன் குறைப்பாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இட் லுக் லைக் இப்போ இவங்க எடுக்கிற இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு லைக் லொக்கார்னோ ட்ரீட்டிஸ், கெல்லாக் பிரையாண்ட் பேக்ட், டாய்ஸ் பிளான், இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1923-24-29 these are the steps taken for achieving peace. ஓகே, இன்ஃபேக்ட் அதனால் ரிகவரி ஆச்சு அந்த டைமில். ஸோ கொஞ்சம் பீஸாகவும் போச்சுன்னு சொல்லலாம். ஓகே, பட் இதெல்லாமே சடனாக சேஞ்ச் ஆக போகுது 1930க்கு அப்புறமேட்டா. என்ன காரணம் அப்படின்னா, 1929 ஒரு 2 மேஜர் ஈவெண்ட் நடக்கும். ஓகே, அந்த ஈவெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்பாயில். ஸோ என்னென்னா, நமக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே 1929 யூஎஸ்ஏல டிப்ரெஷன் வந்துச்சு. ஸோ யூஎஸ்ஏ டிப்ரெஷன் வந்தோடனே அவனை நம்பித்தான் இவங்கெல்லாம் ரிக்கவர் ஆகுறாங்க யூரோப்பில். இன்ஃபேக்ட் யூரோப்பே ரிக்கவர் ஆகுறது யூஎஸ்ஏவோட ஃபினான்ஸை வச்சு தான். ஏன்னா திடீர்னு அவனோட எக்கானமி விழுந்த உடனே அங்கேருந்து வர்றது நின்றும். அது இல்லாமல் இவங்க ஏற்கனவே வாங்கின கடன்லாம் அவன் திரும்ப கேட்பான். ஸோ இதனால் மறுபடியும் சிக்கலாயிடும். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துடும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி எக்கானமிக்கு ப்ராப்ளம் ஜப்பானையும் அஃபெக்ட் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூஎஸில் கிராஷ் ஆகிறது ஜப்பானை அஃபெக்ட் பண்ணும். ஜப்பான் எக்கானமி விழுவும். அப்போ ஜப்பான் என்ன பண்ணும், அவனை ஸ்ட்ரென்த் பண்ணணுங்கிறதுக்காக அவன் வந்து மஞ்சூரியான்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா சைனாவில், அங்கே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல அவன் கண்ட்ரோல் வச்சுருப்பான். அவனோட கண்ட்ரோலில் அவன் அந்த இடத்துல நிறையா இன்வெஸ்ட் வேறு பண்ணி வச்சுருப்பான். ஸோ இப்போ சப்போஸ் அது வந்து சைனா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி அந்த இடத்த பிடிக்கிற மாதிரி வர்ற மாதிரி தெரியும். அப்போ என்ன நினைப்பான், இதுக்கிட்ட அவங்க ஸ்ட்ராங் பண்ணி அதை அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தே இன்வேடட் மஞ்சூரியா இன் 1931. இன்ஃபேக்ட் அதுதான் சொன்னேன், அவன் இன்வைட் பண்ணும்போது யாரும் ஒன்றும் சொல்லலை. இன்ஃபேக்ட் சைனாவை அவன் அந்த மஞ்சூரியாவை பிடிச்சிடறான். ஓகே, இதே தான் இந்த க்ரைசிஸ்னால தான், இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் இதெல்லாம் இருந்ததுனால தான் ஜெர்மனியில் வேவ் வந்து அப்படியே நாசி பார்ட்டிக்கு அடிக்க ஆரம்பிக்கும்.
ஹிட்லர் கேம் டு பவர் இன் 1933. ஓகே, இன்ஃபேக்ட் 1932 அந்த டைமில் டிசார்மெண்ட் கான்ஃபரன்ஸும் நடத்துவாங்க. டிசார்மெண்ட்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே வெப்பன்ஸ் எல்லாம் இது பண்ணுறது. டிசார்ம்னா வச்சுக்க வேணாம் அப்படின்னு ஆயுதத்தை கீழே போடுறாங்கல்ல, தான் டிசார்மெண்ட். ஸோ எல்லாருமே வெப்பன்ஸ் இருந்தால் தானே சண்டை போடுவீங்க, வார் வரும், வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டு. பட் ஆனால் அதுக்கெல்லாம் இன்ஃபேக்ட் 1920ஸ்லேருந்தே லீக் ஆஃப் நேஷன்ஸ் அதுக்காக எவ்வளவோ பாடுபடும். அது ஒன்றும் நடக்கவே நடக்காது. காரணம் என்னென்னா, இப்போ இந்த என்ன சொல்கிறது, டிசார்மெண்ட் பண்ணணும்னா யாராவது ஒருத்தவங்க டிசார்மெண்ட் பண்ணணும். இவங்க டிசார்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெர்மனியை மட்டும்தான் டிசார்மெண்ட் பண்ண வச்சுருப்பாங்க, மற்ற யாருமே பண்ண மாட்டாங்க. அப்போ ஜெர்மனிக்கு வந்து அது ஒரு கோவம் இருக்கும், எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் மட்டும் குறைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு, நாங்கள் மட்டும் குறைச்சி ஒன்றும் இல்லாமட்டு. ஸோ ஹிட்லர் வந்த உடனே அவரோட முதல் வேலையாக இந்த டிசார்மெண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து வாக் அவுட் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் மிலிட்ரியை பில்டப் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, ஸோ அதுதான் இந்த பீரியட் 1930 to 33 எக்கனாமிக் க்ரைசிஸ் அண்டு மறுபடியும் டென்ஷன். அண்டு ஃபைனலி when 1933 ஹிட்லர் கேம் டு பவர். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் ரிகவரி வர்றதுக்கு பாசிபிளே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஓகே, அதனால தான் 1933 அந்த ஃபஸ்ட்டு பேஸ் முடியுது. ஓகே, ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம பார்த்தோம்ல இவங்க என்னென்னலாம் எஃபர்ட் எடுத்தாங்க டுவர்ட்ஸ் பீஸ், ரைட்? வாட் ஹேப்பன், ஹவு சக்ஸஸ்ஃபுல் வேர் தீஸ் அட்டெம்ப்ட்ஸ் டு பீஸ் அப்படின்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் திஸ் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஹவு சக்ஸஸ்ஃபுல்னு பார்க்கணும். சி, இந்த டைமில் என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சோ பீஸுக்காக, இன்னொரு வார் வரக்கூடாதுங்கிறதுக்காக, எவ்ரி திங் எண்டட் அப் இன் ஃபெயிலியர். அதான் ஃபேக்ட்டு. ஓகே, ஸோ அது ஏன் அப்படிங்கிறது, என்னென்னலாம் எடுத்தாங்க அது ஏன் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நீங்கள் என்னுடைய பழைய 2 கிளாஸு, தட் இஸ் என்னுடைய இட்டாலி கிளாஸு, என்னுடைய நாசி ஜெர்மனி கிளாஸ், ஹிட்லர் கிளாஸு, அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதிலே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் முன்னாடி எடுத்தேன்ல, இப்போ இந்த ஒரு 1/4 மணி நேரம் எடுத்தேன்ல, அதுலேயும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதை வந்து ஒரு ஹெட்டிங்காக ஒரு 5-6 பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாலே போதும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், லீக் ஆஃப் நேஷன்ஸை நம்பி தான் இன்ஃபேக்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் இந்த டைமில் பீஸுக்காக. இன்ஃபேக்ட் அந்த பாடியை தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த பாடியே ஃபெயிலியர் ஆயிரும். இன்ஃபேக்ட் அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு என்னங்கிறதுக்கு நான் ஏற்கனவே லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு ஒரு லெசன் போட்டேன், அதை போய் பாருங்கள். இன்ஃபேக்ட் அதில் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே தெரியும். இன்ஃபேக்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸை ஃபவுண்ட் பண்ணுறது உட்ரோ வில்சன், அவரோட இன்ஃப்ளூமென்சல். பட் ஆனால் அதை யூஎஸ்ஏவே அதில் மெம்பராக இருக்காது. ஸோ உலகத்தில் ஒரு ஸ்ட்ராங் பவரே அதில் மெம்பராக இல்லைங்கும் போதே அது வீக் ஆயிரும். ரெண்டாவது பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அலைட் பவர்ஸுங்கிறதுனாலையும் அவங்க கண்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளத்துங்கிறதுனாலையும் அவங்க எதையுமே ஃபோர்ஸாக செய்ய மாட்டாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் பிகம் வீக். இன்ஃபேக்ட் சம் பவர்ஸ் லைக் ஜப்பான், ஜெர்மனி அண்ட் இட்டாலிலாம் ஸ்ட்ராங்காக போகும்போது லீக் ஆஃப் நேஷன்ஸ் cannot டேக் ஸ்ட்ராங் ஆக்ஷன். இதெல்லாம் நீங்கள் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுங்கிற கிளாஸில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு அந்த வீக்னஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. ரெண்டாவது, வாஷிங்டன் கான்ஃபரன்சஸ்னு ஒன்று நடக்கும். ஓகே, இந்த டைமில் இந்த வாஷிங்டன் கான்ஃபரன்சஸ் யாருக்கு எதனால் நடக்கும்னா, இது வந்து முக்கியமாக யூஎஸ்ஏ வந்து ஜப்பான்கிட்ட அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சுமூகம் வரணுங்கிறதுக்காக தான். குறிப்பாக யூஎஸ்ஏ என்ன பண்ணும், இந்த சமயத்தில் ஜப்பான் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பசிபிக் ரீஜனில் கூடிகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் அவன் கொரியன் ரீஜன் இது பண்ணியிருப்பான், சைனாவில் மஞ்சூரியா, சைனாவில் இன்னும் சில இடம், அப்புறம் வேர்ல்டு வாரில் ஜெர்மனியோடைய அந்த பசிபிக் ஐலாண்டில் இருந்த காலனிஸ் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருந்துருப்பான். அதுவும் இல்லாமல் அவன் மிலிட்ரிக்கே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பான். நேவிலாம் அவனோட நேவி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ யூஎஸ்ஏக்கு அது வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கும். ஸோ அவன் வந்து அதனால் வாஷிங்டன் கான்ஃபரன்சஸ் மூலமாக they tried to erase this tension between Japan and USA. ஸோ இப்போ இந்த இதில் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக ஜப்பனீஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து யூஎஸ்ஏ வச்சிருக்க அளவில் 3/5 தான், யூஎஸ்ஏ வச்சிருக்கிறதுல 3/5 ஆஃப் த நேவி தான் நீங்கள் வச்சுக்கணும்.
ஓகே, 3/5 ஆஃப் நேவி. யூஎஸ் எவ்வளோ வச்சுருக்கோ அதில் 3/5 ஆஃப் நேவி தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு பிரிட்டிஷ் அண்ட் யூஎஸ்ஏ வச்சுருக்க அளவில் 3/5 தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது ஜப்பானீஸ் அது இது பண்ணும். அதே மாதிரி ஜப்பானும் சைனாவில் குவாச்சுவா, சாண்டாங் அந்த ப்ராவின்சஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்தும் போயிடணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்கேருந்து நீங்கள் போகணுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 1921-22 அந்த டைமில் நடக்கும். ஸோ இதெல்லாம் மஞ்சூரியாலாம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி 1921-22. ஸோ அந்த இடத்துலேருந்தும் நீங்கள் விலகிடுங்க, சைனாலேருந்து போயிடுங்க, சைனாவில் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் ரைட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு பதிலாக அவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த ஜெர்மன் அவங்க இங்கே பண்ண பசிபிக் ஐலாண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, அப்புறமேட்டா வெஸ்டர்ன் பவர்ஸ் என்ன சொல்லும், நாங்கள் வந்து எந்த நேவல் பேஸும் ஜாப்பனீஸ் பக்கத்தில் க்ரியேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜாப்பனீஸ்க்கு நியர்பை. ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான், ஜாப்பனீஸ்க்கும் பெரிய பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி ஜாப்பனீஸ்க்கு அப்படிங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, யூஎஸ்ஏ இதெல்லாம் ஜப்பானை விட அதிகமான நேவி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட அவங்களோட நேவி எல்லாம் வைடாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். யூஎஸ்ஏ பிரிட்டனுக்கு, ஜாப்பனீஸ்க்கு அவன் பசிபிக் ஐலாண்ட்ஸில் மட்டும்தான் அவனுடைய நேவி இருக்கும். அந்த 3/5 நேவி வச்சுருந்தா கூட அதை பசிபிக் ஐலாண்ட்ஸில் மொத்தமாக வச்சுருப்பான். ஸோ அதனால் அவன் அங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறான். அதனால தான் அவன் என்ன பண்ண போகிறான், சைனாவை 1930s அட்டாக் பண்ணும்போது அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அவன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பான். ஓகே, ஸோ இந்த வாஷிங்டன் கான்ஃபரன்ஸஸும் அது என்ன நினச்சிச்சோ, ஜாப்பனீஸ் இங்கே ஸ்ட்ராங் ஆகக்கூடாதுன்னு நினைக்கும்ல, அதுலேயும் ஃபெயிலியர் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஜாப்பனீஸ் வந்து சைனாவை 1930s அப்புறமேட்டா ஸ்ட்ராங் பிடிக்க ஆரம்பித்தான். மஞ்சூரியாவை பிடிக்க ஆரம்பித்தோடனே இவங்க எல்லாம் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா சைனாவுக்கிட்டே வார் பண்ணுவான். இன்ஃபேக்ட் அந்த வாரோடவே 1937 அந்த வாரோடவே அப்படியே செகண்ட் வேர்ல்டு வாரும் கண்டினியூ ஆகும். இன்ஃபேக்ட் செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஜாப்பனீஸ் 1931 மஞ்சூரியா பிடிக்கிறான்ல, அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரிஜினலாக சொல்லும்போது 1939 போலந்த ஜெர்மனி அட்டாக் பண்ணும்போது தான். பட் ஆனால் அதுக்கு வித அங்கேருந்தே வருது. மஞ்சூரியாவை எப்போ ஜப்பான் அட்டாக் பண்ணுறானோ அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு விதத்தில் உண்மை தான். ஏன்னா செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, அப்புறமேட்டா ஜெனோவா கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, ரைட்? இந்த ஜெனோவா கான்ஃபரன்ஸும் எதுக்காக நடந்துச்சு நான் சொன்னேன், உங்களுக்கு கேட்டுட்டேன். ஜெனோவா கான்ஃபரன்ஸ் எதுக்காக நடந்துச்சுன்னா, ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி எனக்கு உடனே பணத்தை கட்டணும்னு சொல்கிறான். ஆனால் ஜெர்மனி வந்து என்கிட்ட இருக்கிறதான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாதுங்கிறான். ஸோ இதில் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் என்ன விரும்புகிறாரு, இவங்க 2 பேருக்கும் ஒரு செட்டில்மெண்ட் வரணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி ரஷ்யாவுக்கிட்டேயும், தட் இஸ் கம்யூனிஸ்டாக இருக்குல்ல சோவியத் ரஷ்யா, அவங்கக்கிட்டேயும் ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே ஜெனோவா கான்ஃபரன்ஸில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் முயற்சி பண்ணுவார், லாயல் ஜார்ஜ் 1922. பட் இது எதுவுமே ஃபெயிலியர் ஆகிடும். இன்ஃபேக்ட் ஃப்ரான்ஸ் வந்து அவனை ஸ்டாண்டை விட்டே கொடுக்க மாட்டான். அப்போ ஜெர்மனியும் அதனால் ஒன்றும் எந்த இதுக்கும் வரமாட்டான், எந்த உடன்பாடுக்கும். ஸோ ஃப்ரான்ஸ் ஆளும் பிடிக்கிறதுனால ஜெர்மனி வரமாட்டான். இதே சமயத்தில் பிரிட்டிஷ் என்ன பண்ண, அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷனுக்கு இவனை கூப்பிட்டுட்டு, யாரை, ரஷ்யாவை கூப்பிட்டுட்டு, டிப்ளமேட்டிக் ரிலேஷன் கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லும், நீ வந்து வார் பண்ண இதில் அவன் ஆரம்பத்தில் 1917 விலகிட்டான். விலகி அவன் ஜெர்மனிக்கு எவ்வளவோ கப்பம் கட்டினான், அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரீட்டி ஆஃப் இது. அப்படி அவன் இது பண்ணவங்கிட்ட நீ ரிப்பரேஷன் கட்டணும் அப்படின்னு கேட்கும். அவன் கடுப்பாகி இந்த ஜெனோவா கான்ஃபரன்ஸ் விட்டு வெளிநடப்பு செஞ்சிடும், அவனும் ஜெர்மனியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. ரப்பேலான்னு ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. ஸோ இந்த ஜெனோவா கான்ஃபரன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. ஓகே, ஸோ ஜெனோவா கான்ஃபரன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. அதுக்கடுத்து தான் டாவோஸ் பிளான் வந்துச்சு. ஸோ டாவோஸ் பிளானை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் என்னன்ட்டு, அதை நான் பார்த்துக்கோங்க. அதனால தான் அது இன்ஃபேக்ட் அது வந்து டெம்பரரியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சு. ஓகே, டாவோஸ் ப்ராப்ளம். அப்புறம் லொக்கார்னா ட்ரீட்டிஸ் என்னன்னு அதை தான் இப்போ சொன்னேன். லொக்கார்னா ட்ரீட்டிஸ் 1925 இது வந்து இந்த டைம் அந்த இடத்துல பீஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், லொக்கார்னா ட்ரீட்டிஸ் என்னன்ட்டு. இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு 7 அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் இன் த யூரோப், லைக் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, பெல்ஜியம், போலாந்து, செக்கோஸ்லோவேக்கியா எல்லாருமே சேர்ந்து போட்டுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையில. இதில் என்னென்னா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் இவங்கெல்லாம் என்ன இந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணுவாங்கன்னா,
நான் வந்து ஃப்ரான்ஸ் என்னோட டெரிட்டரியை தாண்டி போய் அட்டாக் பண்ண மாட்டேன், அதே மாதிரி ஃப்ரான்ஸும் என்னோட டெரிட்டரியை அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி. பெல்ஜியம் டெரிட்டரியை அட்டாக் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாருமே என்னோட டெரிட்டரியை தாண்டி போக மாட்டோம். ஸோ ப்ரொடெக்ஷன், எங்களோட டெரிட்டரியை தாண்டி அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க ஒரு ஒருத்தர் இடையில. ஓகே. அதே மாதிரி ஜெர்மனி வந்து இன்னொரு அக்ரிமெண்ட் போடும், போலண்ட் அண்ட் செக்கோஸ்லோவேக்கியா. ஓகே. இன்ஃபேக்ட் போலண்ட் அண்ட் செக்கோஸ்லோவேக்கியாவில் ஜெர்மனுக்கு சில கிளைம்ஸ் இருக்கும் அங்கே இடங்கள்லாம். ஓகே. ஏன்னா அங்கே சில ஜெர்மன்ஸ் இது பண்ண ஏரியாஸ்லாம் இருப்பாங்க. இந்த போலண்ட்லாம் நான் சொன்னேன், இட் வாஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் செக்கோஸ்லோவேக்கியாலாம் இட் வாஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ன்ட்டு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற சில ஏரியாஸ் வந்து ஜெர்மனோட ஏரியா இருக்கும். ஸோ அப்போ ஜெர்மனிக்கு சில கிரீவன்சஸ் இருக்கும். ஆனால் ஜெர்மன்ஸ் என்ன அப்ரிமியேஷன் கொடுக்கும்னா, நாம் இதை பேசி தீர்த்துக்கலாம், இந்த ஆர்பிட்ரேஷன் பேசி தீர்த்துக்கலான்ட்டு முடிவெடுத்துக்கோங்க. ஓகே. ஆனால் அங்கே என்ன ட்ரீட்டி போடுறாங்க, ஃப்ரான்ஸுக்கு பெல்ஜியத்துக்கெல்லாம் ஜெர்மனி அட்டாக் பண்ணாது, அதே மாதிரி ஃப்ரான்ஸும் ஜெர்மனி அட்டாக் பண்ணாது ட்ரீட்டி போடுறாங்க. ஆனால் இங்கே என்ன ட்ரீட்டி போடுறாங்க, பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பேசி தீர்க்க முடியுமா? ஆர்பிட்ரேஷன் வந்துச்சுன்னா ஒரு அக்ரிமெண்ட் வேணும்ல, மறுபடியும் ஒத்துக்கலைன்னா ரெண்டு பேருமே, அப்போ என்ன நடக்கும்? அப்போ எவன் பவர்ஃபுல்லாக இருக்கானா அவன் சொல்கிறது தானே கேட்கும். அப்போது போலண்ட் செக்கோஸ்லோவேக்கியாவை அப்போ பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் வந்து அவங்க பக்கம், அதாவது வெஸ்டர்ன் சைடு இருக்குல்ல, வெஸ்டர்ன் யூரோப்பு, தட் இஸ் ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இந்த சைடு பீஸ் வேணுங்கிறதுக்காக ஜெர்மனி கிட்ட நீ அந்த பக்கம் என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விட்ட மாதிரி, போலண்ட் செக்கோஸ்லோவேக்கியாவில் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுதானே இந்த ட்ரீட்டி போட்டேன்னா நீ என்ன சொல்லியிருக்கணும், போலண்ட் செக்கோஸ்லோவேக்கியாவுமே நீ அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல ஜெர்மனி கிட்ட. அங்கே வந்து ஆர்பிட்ரேஷன் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் போலந்தெல்லாம் கோச்சுக்கும். அது என்ன சொல்லும், ஜெர்மனி வாஸ் ஆஃபிஷியலி ஆஸ்க் டு அட்டாக் ஈஸ்ட் இன் ரிட்டர்ன் ஃபார் பீஸ் இன் வெஸ்ட். வெஸ்ட் பக்கம் நீ வராதப்பா, நீ அந்த பக்கம் அடிச்சுக்கோப்பா என்ன வேணா அப்படிங்கிற மாதிரி பிரிட்டன் ஃப்ரான்ஸ் போட்டாங்க, எங்களை நடுவில் விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அவங்களும் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் மேலே கோபமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு லொகார்னோ ட்ரீட்டிஸில். ஸோ இந்த லொகார்னோ ட்ரீட்டிஸ் மூலமாக இப்படிலாம் இது பண்ணதுனால ஒரு பீஸ் வந்த மாதிரி தெரியும். ஓகே. தட் இஸ் ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு இடையில ஒரு பீஸ், ஃப்ரான்ஸ் பெல்ஜியத்துக்கு இடையில ஒரு பீஸ், ஜெர்மனி பெல்ஜியத்துக்கு இடையில ஒரு பீஸ், இட்டாலிக்கு இடையில ஒரு பீஸ், போலந்து செக்கோஸ்லோவேக்குள்ள ஆர்பிட்ரேஷன் முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பீஸ் மாதிரி தான் முடிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த பிரச்சனை வரப்போகுது, அவங்க போலந்து சொன்ன மாதிரி தான் பிரச்சனை வரும். இன்ஃபேக்ட் அதுதான் வாரம் ஆக போகுது, ரைட்? அப்போது இந்த ட்ரீட்டி வந்து இந்த லொகார்னோ ட்ரீட்டிஸ் வந்து அகெயின் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஃபெயில் பிகாஸ் ஆஃப் தி செகண்ட் பார்ட். ஓகே. ஃபார் டைம் பீயிங் ஒரு பீஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த லொகார்னோ ட்ரீட்டி போட்டு முடிச்சிட்ட பிறகு தான் ஜெர்மனி வந்து ஜாயின் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் இன் 1926 as a permanent மெம்பர் ஜாயின் பண்ணுவாங்க. 1926 ஜாயின் பண்ணுவாங்க, 1932 விலகிடுவாங்க. 6 வருஷத்தில் ஹிட்லர் வந்து பிடிங்கி வெளியே எடுத்துடுவார். ஓகே. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, லொகார்னோ ட்ரீட்டிஸ்க்கு அப்புறம் கெல்லக்-பிரையாண்ட் பேக்ட். ஓகே. ஸோ இந்த கெல்லக்-பிரையாண்ட் பேக்ட் என்ன சொன்னேன், ரினவுன்சிங் த வார். இன்ஃபேக்ட் 65 கண்ட்ரிஸ் போட்டாங்கன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் அது நம்ம பார்த்தோம். அது ஆனால் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ரெனவுன்ஸ் வார் யாருமே சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் சப்போஸ் யாராவது வார் பண்ணால் என்ன பண்ணுறது, அவனை என்ன பண்ணுறதுங்கிறத கிளியராக இருக்க மாட்டாங்க. ஃபோர்ஸாக அதை என்ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தர் ஆள் இந்த 65 கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆள் ஒருத்தர் வார் பண்ணுறாருன்னா அவர் எல்லோரும் சேர்ந்து எதாவது பண்ணால் தான் அவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஜப்பான் பண்ணும்போது இவங்க யாருமே பேச மாட்டாங்க. அப்போது அந்த இதுவும் ஃபெயிலியர் ஆகும், கெல்லக்-பிரையாண்ட் பேக்டும். ஓகே. தென் யங் பிளான், அஃப்கோர்ஸ் யங் பிளான் கிரியேட்டட் சம் ஜெர்மனியோட பேர்டனை குறைக்குது. $6,600 மில்லியன் கட்ட வேண்டியது, பவுண்டு கட்ட வேண்டியது 2,000 மில்லியன் பவுண்டு கட்டுறது மாதிரி குறைக்கிறாங்க. ஸோ பீஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் 1929 உடனே இந்த யங் பிளான் போட்டு கொஞ்ச நாள்லே எக்கானமி வேர்ல்டு எக்கானமி கிராஷ் ஆகுது டிப்ரெஷன் மூலமாக. அதனால் மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த யங் பிளான் அது ஃப்ரூட்ஃபுல் ஆகிறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லாமல் போயிடுது. ஓகே. அப்புறம் தான் 1932 வேர்ல்டு டிஸார்மெண்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த டிஸார்மெண்ட் கான்ஃபரன்ஸில் எல்லாரும் வந்து ஆர்ம்ஸை குறைக்கணுங்கிறாங்க. பட் ஆனால் ஃப்ரான்ஸு, பிரிட்டனு யாருமே குறைக்க விரும்ப மாட்டாங்க. பிரிட்டன் வந்து நான் ஸ்ட்ராங் ஆகணும்பான்,
ஃப்ரான்ஸ் என்ன சொல்லுவான், ஜெர்மனி வந்து நான் ஹிட்லர் வர்ற மாதிரி இருக்குது, நாசி ஸ்ட்ராங்காகிறாங்க, இந்த டைமில் நான் வீக்காக இருக்க முடியாது, நானும் ஸ்ட்ராங் பண்ணுமா. அப்போ ஜெர்மனியில் இருக்கிறவங்களாம் நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசார்ம்மெண்ட் கான்ஃபரன்ஸ் இது தான் ஹிட்லர் வித்ட்ரா பண்ணுவார் 1933ல். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறமேட்டை தான் அவர் மிலிட்ரி பில்ட் பண்ண ஆரம்பிச்சுவார். இன்ஃபேக்ட் அவர் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து மட்டும் வித்ட்ரா பண்ண மாட்டார், he also withdraw from the League of Nations. ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் அதுலேருந்தே ஹிட்லரோட போக்கு வாரை நோக்கி போகிற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ the effort that are taken between 1919 to 1933ல all things failed. Okay, in fact they took some effort but nothing fruitful ஆகலன்னு தான் சொல்லணும். ஓகே, எல்லாமே கொஞ்சம் அந்த டைமில் டெம்பரரியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். லீக் ஆஃப் நேஷன்ஸாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், பட் மேஜர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது. வாஷிங்டன் கான்ஃபரன்ஸாக அந்த டைமில் சால்வ் ஆன மாதிரி இருக்கும், பட் ஜப்பான் பவர்ஃபுல் ஆகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஜெனோ கான்ஃபரன்ஸில் எதுவுமே நடக்கலை. ஓகே, டாயஸ் பிளான் மூலமாக ரிகவர் ஆச்சு 1923 to 1929, பட் ஆனால் வேர்ல்டு எக்கானமி ஃபெயிலியர் ஆனோடனே அதுவும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. லொக்கார்னோ ட்ரீட்டிஸ் மூலமாக கொஞ்சம் அந்த இடத்துல பீஸ் வந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் அந்த இதில் போலந்து செக்கோஸ்லோவேக்கியாவோட நியாயமான கோரிக்கையெல்லாம் இதாகலை. ஸோ ஜெர்மனிக்கிட்ட அவங்கெல்லாம் வீக்காக தான் இருந்தாங்க. ஓகே, கெல்லாக்-பிரையான் பேக்ட் அதே மாதிரி தான் வாரை ரெனௌன்ஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் அதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ ஒருத்தர் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணல. ஸோ அதுவும் ஃபெயிலியர். ஸோ யங் பிளான்ட்டும் ஃப்ரூட்டிஃபை ஆகிறதுக்கு டைமே இல்லை. 1929 தான் யங் பிளான் போடுறாங்க, உடனே எக்கானமிக் கிராஷ் ஆகிடுது. ஸோ யங் பிளான் ஒர்க் ஆகிறதுக்கும் வழியெல்லாம் போயிடுது. டிசார்மெண்ட் கான்ஃபரன்ஸ் டோட்டல் ஃபெயிலியர் because nobody was willing to disarm. So this is the reason the effort taken to world peace was ended as failure. முக்கியமாக இதெல்லாம் எதனால் சேஞ்ச் ஆச்சு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹிட்லர் வர்றாரு. ஹிட்லர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹிட்லர் வர்ற அந்த டைமில் அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெஸ்மேனு குஸ்டாவ் ஸ்ட்ரெஸ்மேன் இருப்பார் பார்த்தீங்களா, ஜெர்மனியில் அவர் இறந்துருவார். அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் வந்து ஜெர்மனியில் இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அவர் பீஸ்க்காக பாடுபட்டுருப்பார். பட் அவர் இறந்த டைமில் அதே டைமில் தான் ஹிட்லரும் ஸ்ட்ராங் ஆகி. ஓகே, இன்ஃபேக்ட் அவர் 1929 இறந்துருவார். அவர் இறந்துட்ட பிறகு தான் ஹிட்லர் பயங்கர பாப்புலர் ஆவார். 1933 ஹிட்லர் வாங்குவார். அதுக்கப்புறம் 1929 வால் ஸ்ட்ரீட் கிராஷ் ஆகுது எக்கானமி. ஓகே, ஸோ தீஸ் டூ மேஜர் ஈவெண்ட்ஸ் ஆல்சோ சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த peace. Otherwise the peace could have continued. Okay, இந்த ஸ்ட்ரெஸ்மேன் இருந்திருந்தாலும் எக்கானமி கிராஷ் ஆகாமல் இருந்திருந்தாலும் the world could have been different. Okay, so these two events are very important that it changed the course of peace. Okay, then Hitler came to power. அது மூணாவது சேர்த்துக்கலாம். Okay, very important points. In fact, once Hitler came to power, the world is going towards the war now. Okay, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 1933 to 39. தட் இஸ் ஆஃப்டர் ஹிட்லர் கேம் டு பவர். ஓகே, ஹிட்லர் வந்து (1933) டு பவர் வருவாருங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக அக்ரெசிவ் தான். ஓகே, இன்ஃபேக்ட் இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இந்த டைமில் கூடிக்கிட்டே போகும். 1932 அந்த டைம்லலாம் ஜெர்மனியில் 6 மில்லியன் அன்எம்ப்ளாய்மெண்ட், எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான். ஸோ ஜாப்பனீஸ்க்கும் பெரிய பிரச்சனை இருக்கும். அதனால தான் இந்த ஜாப்பனீஸ், இட்டாலி, ஜெர்மனி இவங்க 3 பேருமே அக்ரெசிவ் ஆவாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் வேறு இருக்கும் அந்த டைமில் இந்த 3 கண்ட்ரீஸ்லேயுமே. ஸோ they forcefully acted. In fact, they committed a lot of violence and they breached the international law agreement எல்லாம். இன்ஃபேக்ட் ஜப்பான் தான் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணுவான்னு சொன்னேன் 1931. ஓகே, மஞ்சூரியா அட்டாக் பண்ணால் அப்போ யாருமே அவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் கண்டம் பண்ணும், அவன் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து விலகிடுவான். அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். லீக் ஆஃப் நேஷன்ஸ் எல்லாம் அவன் கேட்குற தேவையில்லை இல்லை. ஸோ பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணாது ஜப்பானை. ஏன்னா அவன் ரிக்கவர் ஆகணும் எக்கானமிலேருந்து. ஸோ அவங்க யாருமே இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போது ஹிட்லரும் முசோலினியும் பார்ப்பாங்க, ஜப்பான் மஞ்சூரியை பிடிக்கிறான், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்மளும் ஸ்லோவாக நம்ம மசிலை ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஹிட்லர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு 1935 he slowly started introducing conscription, that is ஆர்மியை இன்க்ரீஸ் பண்ணுவார். இன்ஃபேக்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் படி ஜெர்மனி வந்து 1 lakh தான் வச்சுக்கணுங்க. பட் ஆனால் இவர் இப்போ வந்து கான்ஸ்கிரிப்ஷன் நாட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆர்மியில் ஜாயின் பண்ணது. அப்போது ஆர்மி இன்க்ரீஸ் பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக. முசோலினி அந்த மாதிரி தான், அவரோட அக்ரெஷன்லாம் பண்ணுவார் சில இடத்துல, ரைட்? அதெல்லாம் நான் முசோலினி கிளாஸ்லேயே உங்களுக்கு சொன்னேன் அப்படி எந்தெந்த இடத்துலலாம் அவர் அக்ரெஸ் பண்ணார்ட்டு. ஓகே, ஸோ அவரும் ஸ்லோவாக அக்ரெஸ் பண்ணுவாங்க இவங்க 2 பேருமே. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி அக்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமில் ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஜெர்மனி மேலே ஒரு பயம் இருக்கும். அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவோம், ஜெர்மனிக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுவான், நேவல் அக்ரிமெண்ட், நேவி அக்ரிமெண்ட்டு, நேவி பில்ட் பண்ணலாம் பிரிட்டிஷ் அப்படிங்கிறதுக்கு. அப்போது அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட கன்சல்ட்டே பண்ணாமல் போட்டிருப்பான். ஓகே, யார் பிரிட்டிஷு, அவனுக்கு வந்து அவன் வேலை ஆகணுட்டு. இப்போ இது மூலமாக ஜெர்மனி சப்மரின் பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் ஜெர்மனி அதெல்லாம் பில்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் இருக்கிறது. அவன் பிரிட்டிஷ்கிட்ட இந்த ட்ரீட்டி போட்டு அவன் சப்மரின் பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். ஓகே, இது வந்து ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கு இடையில் மறுபடியும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். என்னென்னா எங்ககிட்ட கேட்காம கொள்ளாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ முசோலினி அந்த மாதிரி தான் அவர் அபிசினியாவை அட்டாக் பண்ணான்னு சொன்னேன். ஓகே, ஸோ ஹிட்லர் வந்து அதுக்கப்புறமேட்டா ஸ்லோவாக 1936 டீமிலிட்ரைஸ் ஜோன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் படி ரைன்லாண்ட் ஏரியாவை டீமிலிட்ரைஸ் பண்ணுவாங்கன்ட்டு, அந்த இடத்துல ஜெர்மனியோடைய ஆர்மி போகக்கூடாதுன்ட்டு. அந்த இடத்த போயிட்டு அவரோட மிலிட்ரி அனுப்புவார் ஸ்லோவாக. அவர் மிலிட்ரி அனுப்பும்போது ஃப்ரான்ஸு பிரிட்டன் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உடனே அவர் அந்த இடத்துல மிலிட்ரைஸ் பண்ணிடுவார் ரைன்லாண்ட் ஏரியாவை. ஸோ அந்த இடத்துல அவரோட மிலிட்ரி நிப்பாட்டுவார். ஓகே, தென் ஹிட்லர் சைன் in 1936 anti-Comintern pact with Japan. The anti-Comintern pact என்னன்னா, it is against communist international. Cominternனா கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் அர்த்தம். Comintern இது வந்து 1919 லெனின் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார் காமின்டர்னை. இது என்னென்னா, ஸோ எல்லா கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லா நாட்டில் இருக்கிற நாட்டுக்கும் இவங்க ஐடியாஸ் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, சஜஷன் பண்ணுறது, ரெவல்யூஷன் வர்றதுக்காக. ஓகே, ஒர்க்கர்ஸு எல்லாம் எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்கும்ன்ட்டு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரிலாம் ரஷ்யா பண்ணுன்ட்டு தான் ரஷ்யாவை வந்து இவங்க யாருக்குமே பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே கம்யூனிஸ்ட் கொண்டு வர முயற்சிப்பாங்க ரஷ்யா அப்படின்ட்டு. ஓகே, அதை லெனின் அது பண்ணதுக்காக. ஸோ அதுக்கு எதிராக ஸோ இவங்க இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜாப்பனீஸ், ஜெர்மனி அண்ட் இட்டாலி இவங்க 3 பேருக்குமே கம்யூனிஸ்ட்டை பிடிக்காது. ஓகே, இன்ஃபேக்ட் இதனால் இந்த விஷயத்தில் ஃப்ரான்ஸ் ஜெர்மனிக்கு வந்து ஃப்ரான்ஸ் பிரிட்டிஷ்க்கு வந்து இவங்க ஓகே. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க கம்யூனிஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக இருக்க வரைக்கும் நல்லது தான், புரியுதுங்களா? பிரிட்டிஷ்க்கு வந்து கம்யூனிஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, அதனால் இவங்க வந்து நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இவங்க கம்யூனிஸ்டெல்லாம் விட பெரிய பிரச்சனையாக வர போகிறாங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஓகே, இப்போ 1936 ஸ்பானிஷில் ஒரு சிவில் வார் நடக்கும். ஓகே, இந்த வார் வந்து எதனாலனா, அப்போ வந்து ஸ்பானிஷில் ஒரு நேஷ்னலிஸ்ட் ரைட் விங் கவர்மெண்ட் இருக்கும். அந்த கவர்மெண்ட்டை ஓவர்த்ரோ பண்ணுறதுக்கு கம்யூனிஸ்ட் அவங்க முயற்சிப்பாங்க. அங்கே இருக்க சோஷியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் லெஃப்ட் விங்கு அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் முயற்சிப்பாங்க. அப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் என்ன பிடிக்காது, கம்யூனிஸ்ட்டை பிடிக்காதுன்ட்டு. ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ரைட் விங் கவர்மெண்ட், ஜெர்மனி இட்டாலியில் முசோலினி அண்டு ஹிட்லர். ஸோ இவங்க வந்து ஸ்பானிஷில் இருக்கிற ரைட் விங் கவர்மெண்ட்டுக்கு, இன்ஃபேக்ட் ஸ்பானிஷில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து லெஃப்ட் விங் கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு, அதை ஓவர்த்ரோ பண்ண ரைட் விங் கவர்மெண்ட் ட்ரை பண்ணோம். அந்த ரைட் விங் கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யார்? ஹிட்லர் அண்ட் முசோலினி 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹிட்லர் முசோலினி ஹெல்ப் பண்ணும்போது ஸ்பானிஷில் இந்த விஷயத்தில் இவங்க தலையிடும்போது பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் 2 பேருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா, அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அதை தானே இவங்க எடுக்க முயற்சிக்கிறாங்க. அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்டை எதிர்த்தா ஓகே தான். ஸோ இவங்க இன்னொரு நாட்டில் தலையிடுறாங்கங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் எடுக்கிறாங்களா, ஓகே பண்ணட்டும் அப்படின்ட்டு, அதனால் அவங்க பேசாமல் இருப்பாங்க. ஓகே, அவங்க அதை பற்றி எதுவும் இவங்க அதனால் ஸ்பானிஷில் they were able to defeat that left wing government and bring the right wing government in Spanish. ஸோ இது இவங்களை ஸ்ட்ராங் பண்ணிடும். யாரை?
ஹிட்லரை ஆக்சுவலாக இந்த ஹிட்லர் தான் ஃபஸ்ட்டு அவர் மிலிட்ரி சக்ஸஸ் இங்கே தான் கிடைக்கும், அவர் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய். ஓகே, ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஓகே, அப்புறம் 1937 பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்தில் மஞ்சூரியாவை பிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டா மஞ்சூரியாவை எதுக்கு ஜப்பான் பிடிக்குதுன்னு சொல்லுவோம்னா, இந்த இடத்துல எங்களுக்கு நிறைய இப்போ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இதை விட்டோம்னா எங்களுக்கு இது இல்லை, இது எங்களுக்கு தேவை, எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். பட் ஆனால் ஸ்லோவாக இட் ஸ்டார்டட் இன்வைடிங் த என்டையர் நார்தர்ன் சைனா. ஓகே, அப்போது இப்போ தான் சைனாவில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் ஜாப்பனீஸ் கடையில் சண்டை வரப்போகுது. இது ஏன் இவங்க ஈஸியாக ஜாப்பனீஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, சைனாவில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சிவில் வார் போயிட்டுருக்கோம். அப்போ அங்கே இருக்கிற ரைட் விங் கவர்மெண்ட்டு கேஎம்டின்னு ஒரு குரூப்பு, அதை லீட் பண்ணுற சாங்குன்னு ஒருத்தாள், இன்னொரு பக்கம் மாவோ கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் ஜாப்பனீஸ் ஈஸியாக அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேட்டா ஒன்று சேர்ந்து ஜாப்பனீஸ் சண்டை போடுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த சண்டை அப்படியே வேர்ல்டு வாரோட ஜாயின் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமேட்டா ஹிட்லர் என்ன பண்ணுவார், 1938 அவர் ஸ்பானிஷ் வாரெல்லாம் ஜெயிச்சிட்டார் இல்லையா, அவர் ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரியாவை பிடிக்க முயற்சிப்பார். இன்ஃபேக்ட் மார்ச் 1938 ஆஸ்ட்ரியாவை அனெக்ஸ் பண்ணிடுவார். இன்ஃபேக்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் ஒரு கண்டிஷன் வந்து ஆஸ்ட்ரியாவை ஹிட்லர் அனெக்ஸே பண்ணக்கூடாதுங்கிறது தான். தேர் இஸ் நோ யூனியன் பிட்வீன் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனிட்டு. ஆனால் அவர் ஆன்சலஸ் பண்ணிடுவார். ஆஸ்ட்ரியாவில் ஃபுல்லாக ஜெர்மன், இன்ஃபேக்ட் ஹிட்லர் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆஸ்ட்ரியன். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் பயங்கர வரவேற்போடு தான் அங்கே போவார். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அங்கே ஆஸ்ட்ரியாவில் வந்து நாசிஸ் இருப்பாங்க, நாசி சிம்பத்தைசர்ஸ். இன்ஃபேக்ட் ஹிட்லர் அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் ஈஸியாக போயிடுச்சு ஆஸ்ட்ரியாவை அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒன்ஸ் ஆஸ்ட்ரியாவை அனெக்ஸ் பண்ண உடனே அந்த டைம்லலாம் யாருமே ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, யாருமே, பிரிட்டன் ஃப்ரான்ஸ் எல்லாருமே. ஹிட்லர் வந்து அவருடைய பவர் கூடிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஆஸ்ட்ரியாவை இது பண்ண உடனே அவருடைய அடுத்த இது வந்து செக்கோஸ்லோவேக் தான் போகும். ஸோ செக்கோஸ்லோவியா பார்த்தீங்கன்னா ரைட், செக்கோஸ்லோவேவில் ஒரு 3 மில்லியன் பீப்புள் ஜெர்மன்ஸ் இருப்பாங்க சுடன்ட்லாண்டுங்கிற ஏரியாவில். இன்ஃபேக்ட் நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு கிளாஸில் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்கட்டு. செக்கோஸ்லோவேக்கில் ஒரு மேஜர் ஏரியா சுடன்ட்லாண்டு, அங்கே 3 மில்லியன் பீப்புள் ஜெர்மன்ஸ் இருப்பாங்க. இந்த ஜெர்மன்ஸ் வந்துலாம் செக்கோஸ்லோவே கவர்மெண்ட்டால் கஷ்டப்படுறாங்க அப்படின்பார் ஹிட்லர். இன்ஃபேக்ட் உண்மையிலே அவங்க அங்கே இருக்கவங்க அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பாங்க. ஓகே, அது வந்து அந்த கவர்மெண்ட் அவங்கள வேணும்னு இது பண்ணாது, அவங்களுக்கு அந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். பட் ஆனால் ஹிட்லர் வந்து அவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க, அந்த இடத்த நாங்கள் எங்களுக்கு அந்த இருக்கிற ஜெர்மன்ஸ் நாங்கள் காப்பாற்றணும், அந்த இடத்த பிடிக்க போகிறோம். ஓகே, செக்கோஸ்லோவேக்கியா சுடன்ட்லாண்டை நான் ஏற்கனவே சொன்னேன், லொகார்னோ ட்ரீட்டிஸ் போடும்போதே இந்த பிரச்சனைலாம் இருக்கிறது தெரிஞ்சுன்னா ஆர்பிட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போது பிரிட்டனு ஃப்ரான்ஸ் என்ன பண்ணும், ஹிட்லர் வந்து அப்படி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஹிட்லர், பிரிட்டன் ஃப்ரான்ஸு, ஹிட்லர் எல்லாருமே, இப்போ ஜெர்மனி எல்லாருமே முனிச்சுங்கிற இடத்துல மீட் பண்ணுவாங்க 1938 செப்டம்பர் 1938. இதுதான் முனிச் பேக்ட்னு சொல்லுவாங்க, இன்ஃபேமஸ் முனிச் பேக்ட். இந்த முனிச்சில் மீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு அக்ரிமெண்ட் வருவாங்க, யார், பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரான்ஸ். நீங்கள் வந்து சுடன்ட்லாண்டை எடுத்துக்கோங்க, ரைட், ஆனால் ஃபர்தராக எந்த இடமும் கேட்கக்கூடாது, எதில், செக்கோஸ்லோவேக்கியாவில் ஃபர்தராக எந்த இடமும் கேட்கக்கூடாது, சுடன்ட்லாண்டை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்பாங்க. இவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இவங்க வாரை அவாய்ட் பண்ண விரும்புவாங்க, ஹிட்லர் வார்க்கு பண்ணிட போகிறாருன்ட்டு. ஓகே, இப்போ இவங்க பண்ணுற இந்த பாலிசிக்கு பேர் தான் அப்பீஸ்மெண்ட். ஓகே, இன்ஃபேக்ட் இந்த அப்பீஸ்மெண்ட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹிட்லர் பிகமிங் ஸ்ட்ரென்த். ஹிட்லர் என்ன நினைப்பாருன்னா, இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, வீக்காக இருக்காங்கன்னு நினைப்பார். யார், இன்ஃபேக்ட் அந்த அவர் ஹிட்லருடைய நினைப்பே அப்படி போயிடும். இவங்க இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு கோவம் வரும். இன்ஃபேக்ட் அந்த செக்கோஸ்லோவேக்கியாவில் அந்த முனிச் பேக்டே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க ஊரில் ஒரு இடத்த ஜெர்மனி கொடுக்க போகிறாரு, அவங்கள கன்சல்ட் கூட பண்ண மாட்டாங்க பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸு. செக்கோஸ்லோவேக்கியா அதனால ரொம்ப வருத்தமாக போயிடும். இன்ஃபேக்ட் செக்கோஸ்லோவேக்கியா இஸ் ஒன்லி கண்ட்ரி விச் ஆர் டெமோக்ரஸி. அந்த இடத்துல மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே டெமோக்ரஸிக்கு அது மாதிரி இருக்கும். அவன்கிட்ட இருக்க ஒரு இடத்த இவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க ஹிட்லரை. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஹிட்லர் வார்க்கு இது எதுவும் பண்ணிடக்கூடாதுக்காக. ஓகே, ஆனால் ஹிட்லர் வந்து அதோட சாட்டிஸ்ஃபை ஆவாரா, நான் தான் சொன்னேன்ல, அவர் அதுக்கு அடுத்து செக்கோஸ்லோவேக்கியாவை இன்னும் சில இடத்தெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவார், என்டையர் செக்கோஸ்லோவேக்கியாவை பிடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஓகே, ஆக்கியபை பண்ணு.
ஒன்ஸ் அவர் அப்படி பண்ண உடனே பிரிட்டன் ஃப்ரான்ஸும் அதோட ஹிட்லர் ஹாஸ் கான் டூ மச்சும்பாங்க. இது நடந்துகிட்டு இருக்க டைம்ல ஹிட்லர் வந்து உடனே அடுத்து அவரோட கண்ணு போலாண்டுக்கு போக ஆரம்பிக்கும். போலாண்டில் டான்சிக்னு ஒரு ஏரியா இருக்கும். ஓகே, அது வந்து இவங்க இருக்கிற ஜெர்மனிஸு அந்த இடத்த வேணும்னு சொல்லும். ஜெர்மன்ஸ் நிறையா இருக்க இடம், அந்த இடத்த வேணும்னு சொல்லும். அப்போ போலாண்டு கிட்ட அந்த நெகோசியேஷன் போயிட்டு இருக்க நேரத்திலே ஹிட்லரை போலாண்டு நெகோசியேஷன் பண்ணி கொடுக்குறதெல்லாம் வெயிட்டே பண்ண மாட்டார். அவரை அட்டாக் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிடுவார். அவருக்கு என்னென்னா, முனிச்சில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் நம்மளை பார்த்து பயந்தாங்க, நமக்கு இது பண்ண, அதனால் நம்ம இப்போ அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அட்டாக் பண்ண முடிவு பண்ணிடுவார். அவர் என்ன நினைப்பார், இவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைப்பார். பட் ஹிட்லர் எப்போ செக்கோஸ்லோவாக்கியா ஃபுல்லையும் கேப்சர் பண்ணணும் அப்போவே முடிவு பண்ணிடுவாங்க ஹிட்லர் ஓவராக போராட்டு. போலாண்டை அட்டாக் பண்ணுறான்னு ஒரு முடிவு பண்ண உடனே செப்டம்பர் 1 தான் அவர் அறிவிப்பார் போலாண்டை அட்டாக் பண்ணுறேன்ட்டு. ஓகே, ரஷ்யா கிட்ட ஒரு நான் அக்ரெஷன் பேக்ட் கூட 1939 நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண மாட்டேன், போலாண்டை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்கிற மாதிரி நான் அக்ரெஷன் பேக்ட் போட்டுட்டு தான் இவர் போலாண்டை செப்டம்பர் 1 ஆகஸ்டில் அதை டிடி போடுவார் ரஷ்யா கிட்ட. செப்டம்பர் 1 ஹி ஸ்டார்டட் அட்டாக்கிங் போலாண்ட். இவர் போலாண்டை அட்டாக் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அடுத்த 2 நாளில் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் டிக்ளேர் வார் ஆன் ஜெர்மனி. அதில் தான் செகண்ட் வேர்ல்ட் வார் பிகின் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஈவெண்ட் டர்ன். ஸோ குறிப்பாக இந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் வாட் இஸ் நோன் ஆஸ் பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் பை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ். ஓகே, இது என்ன பாலிசி அப்படின்னா, ரைட், சி நல்லா பாருங்கள், இது வந்து ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணது தான். பிரிட்டிஷ் வந்து எப்பயுமே ஜெர்மனியை வந்து இதாக வைக்கணும்னு நினைக்கும், ஆசுவாசப்படுத்தணுன்ட்டு. குறிப்பாக பிரிட்டிஷ் வந்து அவன் ரிக்கவர் ஆகணும், அவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இழந்திருக்கான், அதுக்கப்புறமேட்டா இதாக இருக்குது, அவன் ரிக்கவர் ஆகணும்னு நினைப்பான். அவன் ஸ்ட்ராங் ஆகணுன்ட்டு. அந்த ஸ்ட்ராங் ஆகணுன்னா அவன் வார் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பான். ஓகே, ஸோ அதில் தான் அவன் எந்த அக்ரெசிவ் பவர் கூடயும் பிரச்சனை வச்சுக்கூடாதுன்னு நினைப்பான். குறிப்பாக இட்டாலி அண்ட் ஜெர்மனி இவங்க 2 பேர்கிட்டையும் எந்த பிரச்சனை வச்சுக்கூடாது. இன்ஃபேக்ட் ஜப்பானு கூட தான், ரைட், இவங்க யார்கிட்டையுமே பிரச்சனை வச்சுக்கூடாதுன்னு நினைப்பான். ஸோ இதனால் இவங்க எதாவது டிமாண்ட் வைக்கிறாங்க, அது ரீசனபிளாக இருந்தால் விட்டுறலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் மஞ்சூரியாவை ஜப்பான் பிடிக்கும் போது கூட மஞ்சூரியாவில் அவனுக்கு ஏற்கனவே கிளைம் இருக்குது, ஜப்பானுக்கு அவன் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், ஸோ அது ஒரு ரீசனபிள் தான், விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. அது அப்பீஸ்மெண்ட்டு. முசோலினி வந்து இந்த பக்கம் பிடிக்கும்போது, ஸோ முசோலினி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் முடியும் போது அவங்களுக்கு நிறையா கேட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஸோ அதனால் அவங்க 1-2 எடுக்கிறாங்க, ஸோ அதை விட்டுடலாம் அப்படின்ட்டு. முசோலினி அவர் அக்ரெசிவாக இருக்கும்போது, ஜெர்மனி அக்ரெசிவாக இருக்கும்போது அப்படி தான். ஸோ ஜெர்மன்ஸோட கோபம்லாம் நியாயம்தான், டிடி ஆஃப் வெர்சைல்ஸ் அவங்க நிறைய இழந்தாங்க, ஸோ அவங்க அப்படி போட்டோம் அப்படின்ட்டு. இதுதான் பிரிட்டன் இந்த மாதிரியே தான், இந்த மாதிரி எண்ணத்துலேயே தான் இருக்கும் அவங்களோட இது. அவாய்டிங் வார் வித் அக்ரெசிவ் பவர்ஸ் பை கிவிங் டு தேர் டிமாண்ட்ஸ் இஃப் தே ஆர் ரீசனபிள். ஒரு ரொம்ப அன்ரீசனபிளாக இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ ஆரம்பத்தில் இவங்க பண்ணுவாங்க, பின்னாடி ஃப்ரான்ஸும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களோட சேர்த்து, அவங்களும் இந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கு, அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த அப்பீஸ்மெண்ட்டு கிளைமேக்ஸ் எந்த ரீச் ஆச்சுன்னா முனிச் பேக்டில் வென் சுடன்லாண்டை செக்கோஸ்லோவேக்கியாவை கேட்காம இவங்க ஹிட்லருக்கு கொடுத்தது தான். ஓகே, இன்ஃபேக்ட் அப்போ தான் ஹிட்லருக்கு நம்மளை பார்த்து இவங்க எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திமிராயிடுவார். ஓகே, அவர் அதுலேருந்து தான் அவர் எப்பயுமே ஒரு எதிர்த்தாவது இவங்க கொடுத்துருக்கலாம், டக்குன்னு தூக்கி கொடுத்துருவாங்க, ரைட். அவர் அதுக்காக போராடிக்கவே மாட்டார், அவர் கேட்பார், கேட்ட உடனே இவங்க கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கூடாது, அதுதான் அப்பீஸ்மெண்ட். ஓகே, ஸோ இட் மேட் ஹிட்லர் டு திங்க் தீஸ் கைஸ் ஆர் வீக். ஓகே, that is why Hitler tried to attack more, capture more places and attack Poland and la war ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ இந்த பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் ஏன் ஃபாலோ பண்ணாங்கன்னா இதான் ரீசன்ஸ். ஓகே, இப்போ நான் சோஃபார் சொன்னது தான். ஸோ தே வாண்டட் டு அவாய்ட் வார் அண்ட் தே ஃபெல்ட் தட் ஜெர்மனி அண்ட் இட்டாலி அவங்களோட கிரீவன்சஸ் நியாயம்தான். when ஜப்பான் மஞ்சூரியா அட்டாக் பண்ணதும் ஓரளவுக்கு நியாயம். ஓகே, அதே மாதிரி லீக் ஆஃப் நேஷன்ஸ் வீக்காக இருக்கிற நேரத்தில் நெகோசியேஷன்ஸ் மூலமாக தான்
நம்ம நடத்தி ஆகணும். அதனால் இந்த மாதிரி அப்பீஸ்மெண்ட்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அதே மாதிரி பிரிட்டிஷோட இன்னொரு மேஜர் கன்சர்ன், ஜெர்மனி ஸ்ட்ராங்காக இருந்தான்னா நமக்கு எக்கானமிக்கு நல்லதுன்னு நினைப்பான். அந்த ஒரு ரீசன். அவன் அதனால தான் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரான்ஸ் கிட்ட ஜெர்மனி நல்லா இருக்குன்னு நினைப்பான். ஆனால் ஃப்ரான்ஸ் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவான், ஜெர்மனி நல்லா இருந்தான்னா அவன் பிரச்சனை பண்ணுவான், வேணாம்மா. ரைட். ஸோ ஆனாலும் ஃபைனலாக அவனும் ஒத்துக்குவான், பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி அப்பீஸ்மெண்ட்டுக்கு வந்துடுவான். ஓகே. அதே மாதிரி இவங்க அப்பீஸ்மெண்ட் பண்ணதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் ஃபியர் ஆஃப் கம்யூனிஸ்ட். தட் இஸ் ரஷ்யா கம்யூனிஸ்டாக வளரக்கூடாது, கம்யூனிசம் உருவாயிடக்கூடாது, அவன் அந்த கம்ப்யூட்டர் பேக்கெலாம் போட்டு மற்ற. இப்போ இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இவங்க வந்து ரஷ்யாவை பார்த்துக்குவாங்க. யார்? ஜெர்மனி அண்ட் இட்டாலி. இவங்க ஏன்னா இவங்க வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட். ஓகே. ஸோ இவங்க நாட்டிலையும் கம்யூனிஸ்ட் வளராது. ஸோ இது வந்து ஒரு பஃபர் மாதிரி ஜெர்மனி அண்ட் இட்டாலி அப்படி நினச்சிக்குவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய த்ரெட்டாக கம்யூனிஸ்ட் தான் நினைப்பாங்க, இவங்க த்ரெட்டாக தெரிய மாட்டாங்க. ஆனால் ரியலாக இவங்க தான் பெரிய த்ரெட்டாக வர போகிறாங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியாது. இன்ஃபேக்ட் இவங்க த்ரெட்டாக இருக்க நேரத்தில் ஹெல்ப் பண்ண போகிறதே அந்த கம்யூனிஸ்ட் தான், லெனின் தான். இன்ஃபேக்ட் லெனின் இல்லைன்னா இவங்களை ஒன்றும் பண்ணியிருக்கவும் முடியாது. இன்ஃபேக்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் வந்து ஜெயிச்சிருப்பார். லெனின் இன்ஃபேக்ட் ஹிட்லர் பண்ண பெரிய தப்பு சோவியத் ரஷ்யாவை அட்டாக் பண்ணது தான். ஓகே. அவர் அதை அட்டாக் பண்ணாமல் இருந்ததுன்னா யூரோப்பில் அவர் தான் மாஸ்டர். ஓகே. அவர் எதுக்கு அட்டாக் பண்ணான்னு தெரில. அதான் சொன்னேன், ஒரு லிமிட்டுக்கு மேலே ஹிட்லர் கிரிக் பிடிச்சிரும். ரைட். அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து அவங்க அன்ப்ரிப்பேர்ட் ஃபார் வார். ஜெர்மனி கிட்ட வார் போகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படியே போனாலும் பெரிய சேதாரம் ஆகும். ஸோ தே wanted to avoid war. So these are the reasons they followed the appeasement policy. In fact இந்த மாதிரி அப்பீஸ்மெண்ட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அப்பீஸ்மெண்ட் பாலிசி லெட் டு வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிசி ஏன் ஃபாலோ பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே. திஸ் அப்பீஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் வேர்ல்டு வார் 2 வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இதுதான். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கிற இதை வச்சு தான் நீங்கள் காசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 எழுதணும். ஓகே. இப்போ நம்ம படித்தோம்ல இந்த 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 ரீசன்ஸ் வச்சு தான். இப்போ நாளைக்கே உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வாட் ஆர் த காசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 கேட்டாங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்த கிளாஸ் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நீங்கள் சொல்லணும். ஓகே. இப்போ நான் இன்றைக்கி எடுத்த கிளாஸ் வச்சு தான். ஓகே. த அப்பீஸ்மெண்ட் பாலிசி, த டிஃப்ரெண்ட் எஃபர்ட்ஸ் டேக்கன் டூரிங் த 1990 to 1939 டிஃப்ரெண்ட் இது எடுத்தாங்கல்ல, நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். லொக்கானிட்டிஸ், வேர்ல்டு டிசார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுல, லீக் ஆஃப் நேஷன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். ஓகே. ரைட் ஃப்ரம் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ்லேருந்து. ஓகே. ஐ ஹோப் இதை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக எழுதலாம் வேர்ல்டு வார் 2 காசஸ்லாம். ஓகே. ஐ ட்ரை டு கிவ் எவ்ரி திங் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் வெரி கிளியர்லி. ஓகே. வித் திஸ் வி எண்ட் திஸ் லெசன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேர்ல்டு வார் 2 பார்க்கலாம். வேர்ல்டு வார் பிகினிங் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, வேர்ல்டு வார் எப்படி முடியும் அப்படிங்கிறத. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நினச்சேன் அப்படிங்கிறத. பாய். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. பாய்.